நான் நடந்தே சாப்பாடு போட்டுருந்த காலம். அப்போ ஒரு நாள் நான் ரோட்டில் சாப்பாடு போட்டுட்ருக்கேன். ஒரு 14, 15 வயது இருக்கும். ஒரு குட்டி பாப்பா போயிட்டே இருந்தது. நான் சாப்பாடு போடுறத பார்த்துட்டு போச்சு. பார்த்துட்டு எதிரில் நின்றுச்சு. நின்ன உடனே அதோடய பர்ஸை திறந்தது. பர்ஸ்லேருந்து நேராக காசு எடுத்துகிட்டு என்கிட்ட ஒரு ரூ. 50 நோட்டை கொடுத்தது. நீ எதுக்குமா எனக்கு காசு கொடுக்குற அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அங்கிள், நான் உங்களுக்கு கொடுக்கல, இது நாய்ங்களுக்கு பிஸ்கட் போட வச்சுங்க. நீங்கள் தினமும் சாப்பாடு போட்டுட்ருப்பீங்க, அதை நான் போயிட்டு வரும்போதெல்லாம் நான் பார்ப்பேன். அதனால் இப்போ என்கிட்ட காசு இருக்குது, அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பிஸ்கட் வாங்கி போடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. நான் வேணான்னு சொல்லலை, நான் வாங்கிட்டேன். ஏன்னா அந்த பெரிய மனசு, ஒரு சின்ன வயசு, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம், ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்லான்னும் போது அப்படின்னு நினைக்காம ஒரு நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுக்கறதுனால அதை வாங்கிட்டேன். அதுதான் எனக்கு கிடைச்ச முதல் டோனர். எனக்கு கொடுத்த உதவிக்கு அந்த நாய்களுக்கு, வாயில்லாத ஜீவன்களுக்காக எனக்கு முதல் கிடைத்த அந்த ரூ. 50 தான் பெரிய காசு. அந்த குட்டி பாப்பாவுக்கு, அந்த கைகளுக்கும் நான் இப்போ நன்றியை சொல்கிறேன். அந்த பாப்பா ஒரு வேளை நம்ம வீடியோ பார்த்தாலும் அந்த நன்றியை அந்த பாப்பா தெரிஞ்சுக்கும். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.